பார்த்து வருகிறோம். ஈரான் தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை அந்நாட்டு தொலைக்காட்சி உறுதி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதலை தொடுத்த நிலையில் தற்போது அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் ஈரான் தொலைக்காட்சி அதனை உறுதி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், உலகிலேயே அதிக ஆண்டுகள் ஒரு நாட்டை ஆட்சி செய்த நபர் என்கிற பெருமைக்கு உரியவர் கமேனி. இவர் கொல்லப்பட்டதை அந்நாடு உறுதி செய்திருக்கிறது. தற்போது இருக்கும் சூழலில் இது என்ன தாக்கத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தும்? கமேனி சிவரஞ்சனி, மிக முக்கியமாக ட்ரம்ப் இன்று காலையில் தெரிவித்திருந்தார். அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்டதாக காலையில் அவர் அறிவித்திருந்தார். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது ட்ரம்ப் கூறிய தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, அவர் கொல்லப்படவில்லை என்றும் அவர் மறுப்பு தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது ஈரான் அந்த தேசிய தொலைக்காட்சிகள் தற்போது கமேனி கொல்லப்பட்டதாக தற்போது அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக கமேனி மற்றும் அவரது அவருக்கு உறவினர்கள் கூட இருந்த போதுதான் இந்த தாக்குதலானது நடந்திருக்கிறது. இதில் கமேனியின் மகள் மற்றும் பேர குழந்தைகளும் இதில் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவலானது உறுதியாயிருக்கிறது. கமேனி நேற்று அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் ஒரு கூட்டத்தில் இருந்த போதுதான் இந்த தாக்குதலானது நடைபெற்றதாகவும் அந்த தாக்குதலை அவர்கள் அப்போது, அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அந்த தாக்குதலை அப்போதுதான் நிகழ்த்தியதாகவும் நேற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிருந்து தகவல் தெரிவித்தனர். அதனால் கண்டிப்பாக கமேனி கொல்லப்பட்டார் என்று நேற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருந்த நிலையில்தான் இன்று ட்ரம்ப் அதை உறுதி செய்திருந்தார். அதில் பல்வேறு முரண்பாடுகள் முதலில் இருந்தாலும் தற்போது ஈரானில் தேசிய தொலைக்காட்சி சேனல்களும் கமேனி கொல்லப்பட்டதாக தற்போது அந்த தகவலை உறுதி செய்திருக்கின்றன. இனி ஈரான் தனது தாக்குதலை மீண்டும் பலப்படுத்தும் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஏனென்றால் ஏற்கனவே ஈரான் தெரிவித்திருந்தது, அதாவது ஏற்கனவே 2 கட்ட தாக்குதலை தாங்கள் நடத்திவிட்டதாகவும் 3 மற்றும் 4வது கட்ட தாக்குதலை அவர்கள் தொடங்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இதனால் கண்டிப்பாக ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த முறை, அதாவது இந்த 3 மற்றும் 4ஆம் கட்ட தாக்குதலில் ஈரான் ஈடுபடும் போது அவர்கள் இஸ்ரேலை மட்டும் அவர்கள் இலக்காக கொண்டு இந்த தாக்குதலை தொடங்குகிறார்களா, அல்லது ஏற்கனவே இந்த வளைகுடா நாடுகளில் மீது ஈரான் தொடுத்த தாக்குதலை அவர்கள் தொடர்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது கமேனி கொல்லப்பட்டது, அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கமேனியின் மகள், அதே போல பேர குழந்தைகள் மற்றும் பல மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதை தற்போது ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறது. அதே சமயம் ஈரான் தன் 3ஆம் மற்றும் 4ஆம் கட்ட தாக்குதலை அவர்கள் தொடங்க இருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றன. சிவரஞ்சனி, முகிலன், ஈரானை பொறுத்தவரையில் அதிபரை விட உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டவராக இருப்பவர் தலைவர் கமேனி. இவர் கொல்லப்பட்டுவிட்ட நிலையில் இவருக்கு அடுத்த இடத்தில் இனி என்ன செய்யலாம் என்பதை வழிநடத்துவதற்கான முக்கிய நபர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? சிவரஞ்சனி, அதுவே அடுத்த அந்த நாட்டை வழி நடத்துவதற்கான அந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது அடுத்த அவர்கள் எந்த தலைவர் வருகிறார்களோ அதுவே முடிவு செய்யும். இதனால் தற்போது கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த குறைந்தது ஒரு 3 தலைவர்கள் இருப்பார்கள், அயோத்தாலா என்று சொல்வார்கள். அந்த 3 அயோத்தாலாக்களும் அவர்கள் ஒன்றாக ஒரு முடிவு எடுப்பார்கள். அடுத்த அந்த உச்சபட்ச தலைவர் யாராக வருவார் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதைத் தொடர்ந்து ஈரானின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை அடுத்த அயோத்தாலா என்ன முடிவெடுக்கிறாரோ அதன் அடிப்படையிலே இருக்கும். இதனால் தற்போது கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அடுத்த தலைவர் தனது நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவர் அந்த கிழக்கு நாடுகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறாரா, அல்லது எதுவும் கமேனி போன்று ஒரு தீவிர கிழக்கு எதிர்ப்பாளராக இல்லாமல் அவர் தனது நிலைப்பாட்டத்தில் எதுவும் மாற்றங்களை கொண்டு வரப் போகிறாரா போன்றவற்றை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது கமேனி அதிகாரப்பூர்வமாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக தற்போது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் தொடங்கும். இனி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய
அந்த மதகுருமார்கள் அயத்தோலாக்கள் அடுத்த தலைவர் யார் என்பதை உறுதி செய்வதற்கான பணிகளை அவர்கள் தொடங்குவார்கள். சிவரஞ்சனி, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகில்.